வெளிநாட்டில் போய் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட கிடைக்காத வாழ்க்கை மாற்றத்தை, அது பொருள் ரீதியாகவும் காசு ரீதியாகவும் மரியாதை ரீதியாகவும் இப்படின்றதுக்குள்ள வாழ்க்கைய மாற்ற முடியுமா அப்படின்னா, ஏதாவது ஒன்னால மாற்ற முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னு 100 நாள்ல மாத்தி காமிக்கின்ற பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ். அடுத்தது பல நடிகர்களே, இப்ப சமீபத்தில் கூட அருள்நிதி சார் அவர்கள் பல நல்ல படங்கள், தரமான படங்களை கொடுத்த அருள்நிதி சார் அவர்கள், பிரியா பவானி சங்கர் மேம் அவர்கள், ஸோ அவங்களுடைய ரீசெண்டா டிமாண்ட் காலனி 2 என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல நம்ம பிக் பாஸ் டைட்டில் வினர் அர்ச்சனா அவர்களே நடித்திருந்தாங்க. அப்ப அந்த டீம் ஒரு காலேஜுக்கு போயிருந்துச்சு. அங்க அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் அப்படின்ற பெயர்களுக்கு கிடைத்த கைதட்டல்கள், அந்த பெயர்களை விட ஒலித்த பெயர் 1000க்கு மேற்பட்ட மாணவர்களால அழைக்கப்பட்ட பெயர் அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. அப்ப அருள்நிதி அவர்களே சொல்லியிருப்பாரு, நான் இவ்வளவு படம் நடிச்சிட்டேன், இவங்களும் பிரியா பவானி சங்கரும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க, ஆனா இங்க அர்ச்சனாவோட ரசிகர்கள் தான் திரண்டு இருக்கார்கள், அர்ச்சனான்ற குரல் தான் கேட்டுக்கொண்டிருக்கு, அர்ச்சனாவோட பேர் தான் ஒழித்து கொண்டிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த பிக் பாஸோட பவரே இதுதான். பல நாள் உழைப்பு, பல நாள் போராட்டம், பல நாள்ல எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் 100 நாள்ல ஒரு ஷோ கொடுக்கும்னா அது பிக் பாஸ் தான். ஸோ அதனால தான் பிக் பாஸ் பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. அது இந்தியாவில் இருப்பவர்களோட வாழ்க்கையை மாத்திருக்கு, இலங்கையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கு, மலேசியா சிங்கப்பூர்னு அந்த பிக் பாஸ்க்கு வந்தவர்களுடைய வாழ்க்கை பிக் பாஸ்க்கு அப்புறம் நல்லா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அப்படின்றது நம்ம டானி ஸ்டாக் சேனலை பொறுத்த வரைக்கும் பல பேர் இந்த சீசன் 8ல கேட்பது இலங்கையில இருந்து யாரு, யாழ்ப்பாணத்துல இருந்து யாரு, எத்தனை பேரு அப்படி என்பதுதான். அது பற்றிய சில தகவல்கள். சரிங்களா? கண்டிப்பா பல மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகளுக்கு உண்மையான பதில். அடுத்தது ஜனனி அவர்கள், நான் இப்ப சொன்ன அர்ச்சனா அவர்களுடைய விடயத்துக்கும் ஜனனி அவர்களுடைய விடயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நல்லூர் இப்ப திருவிழா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க ஜனனி அவர்களுக்கு கிடைத்த ஒரு மரியாதை, அது பாகுபாலி மொமெண்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன், சொல்றேன். சரிங்களா? அது என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2ல இருந்து 1க்கு வருவோம். ஜனனி மேம் அவர்கள் விடயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முதல் ஜனனின்னா யாருன்னே இலங்கையில் இருப்பவர்களுக்கு, யாழ்ப்பாணத்தை தாண்டி இலங்கையில் இருப்பவர்கள் பல பேருக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய முகத்தை வெளியில கொண்டு வந்தது ஜனனி அவர்களுடைய ஒரு ஐடியா, திறமை. ஒரு ஃபோனு, பெரிய வசதிகள் இருக்கிற ஃபோன் இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போனு. அதுல டிக்டாக்ல அவங்களுடைய திறமை, நடிப்பு, எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த நடிப்பு மீது இருந்த காதல், ஆர்வம், அது அவங்க ஒரு ஃபேஷன். எப்ப நம்மளுடைய ஃபேஷன் நம்மளுடைய ஒர்க் ஆகுதோ அப்பவே வாழ்க்கை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்றதான். ஏன்னா நம்ம லவ் பண்ணி பண்ணுவோம். அப்ப அவங்க அதுல போடைக்குள்ள நாடு தாண்டி கடல் தாண்டி அவங்களுடைய முகம் வெளியில வருது. பிக் பாஸ் டீம் கண்ணில் அவங்க படுறாங்க. அவங்களோட திறமையை பிக் பாஸ் டீம் அலசி ஆராய்கிறார்கள். அவங்களுடைய கம்பெனிக்கு வேலை செய்யற இடத்துக்கு கால் போகுது. அவங்களுடைய நம்பருக்கு எடுக்கப்பட்டு பிக் பாஸ்ல இருந்து கால் பண்றோம், வர்றீங்களா அப்படின்றாங்க. ஓகே என்று இவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. கால் ஒரு 17-14 நாட்கள்ல பேக் பண்ணிக்கிட்டு அங்க பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறாங்க. அங்க நிறைய கொடுமைகள், 70 நாட்கள் கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் இருந்திருக்க வேண்டியவங்க, ரன்னராவோ வின்னராவோ செகண்ட் ரன்னராவோ வந்திருக்க வேண்டியவங்க. பட் அப்படி இருந்தும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் பிக் பாஸ் சீசன் 7 சீசன்லையும் போன நபர்கள்ல தமிழ் சினிமால உச்சத்தில் இருப்பது அப்படின்னா தளபதி கூட உச்சத்தில் இருக்க ஒரு நடிகரோட நடிச்சது, சன் பிக்சர்ஸ் போன்ற பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோட நடிச்சது, அனுரித் போன்ற ஒரு மியூசிக் சூப்பர் ஸ்டார் அவருடைய படத்துல நடிச்சது அப்படி என்பது. இனி இப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள், மிஸ்டின் சார் அவர்கள் அப்படின்னு ஒரு பட லிஸ்டே இருக்கு, வர இருக்கிற படங்கள் அப்படின்னு உச்சத்தில் இருக்கிறது இவங்க தான். சரிங்களா? சோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது ஒரு அலாபுதீனும் அற்புத விளக்கம்ன்ற மாதிரி டக்குன்றதுக்குள்ள 100 நாட்கள்ல வாழ்க்கையை மாத்திரும். பிக் பாஸ்க்குள்ள போகணும், அதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது எல்லாத்தையும் ஜனனி அவர்கள் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. சொந்த திறமை, சொந்த உழைப்பின் மூலம் இன்னைக்கு டாப்ல இருக்காங்க. நான் இதையே சொல்றேன்னா, ஒரு டைம் அவங்க ரிவ்யூ பண்ணிக்குள்ள அதை பார்த்து வயிறறிஞ்சது ஒரு கூட்டம், நக்கல் அடிக்கிறது ஒரு கூட்டம், அவங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கே வேலைகள் பண்ண கூட்டம் அப்படின்னு
அவங்க மத்தியில் நம்ம ஜொலிக்கிறதுன்றதெல்லாம் படத்துல தான் நம்ம பார்த்துருப்போம். நிஜத்துல இந்த பொண்ணு பண்றாங்க. இதை பற்றி பல பேர் இப்ப கூட பேசுறாங்கல்ல, இதெல்லாம் பேசுறானுங்க. பட் இதெல்லாம் நம்ம கூட இருந்த ஒரு ஆளு, நம்ம பார்த்த ஒரு ஆளு இப்படி இருக்காங்களேன்னு அதை வந்து பாராட்டி அதை பேசுறதன் மூலம் அவங்கள போல இருக்கிற பல தங்கச்சிமாருக்கு, பல பெண்களுக்கு, பல ஆண்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டடா அமையும். நாட் ஓன்லி பிக் பாஸ், சரிங்களா? பிக் பாஸ் மட்டும் நான் சொல்லல. நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்கு, இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ அதை பயன்படுத்துகிற முறையோக்கு ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். அந்த ரீதியில் ஜனனி அவர்களுடைய வளர்ச்சி. இப்போ கூட நல்லூருக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி, க்ளோ அண்ட் லவ்லி இதெல்லாம் வந்து என்னுடைய பாட்டி காலத்திலிருந்து வருகின்ற ஒரு பிராண்ட். அது பிராண்டில் வந்து இப்போ இலங்கையிலையும் சரி, இப்போ இந்தியாலையும் சரி, வேறு மாடல்கள், தமிழ் மொழி தாண்டி வேறு மொழி பேசுகிற பெண்களோட ப்ரொமோஷன் தான் வந்திருக்கு. அவங்க தான் மாடலாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அந்த க்ரீமை வந்து நம்ம குடும்பத்தில் இருப்பவர்களை காலங்காலமாக பயன்படுத்தியிருப்பார்கள். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, நம்ம தமிழ் பிக் பாஸுக்குள்ளே வந்த ஒரு இலங்கை பொண்ணு, அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோ க்ளோ அண்ட் லவ்லி அதை வந்து ப்ரொமோட் பண்ணதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு மொபைல் இதுக்கு ஒரு டைம் ஃபோன் வாங்கவே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கவே ஒரு வசதி தடையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பெரிய ஒரு பிராண்டான ஒரு கம்பெனி அவங்களோட லேட்டஸ்ட் லட்சங்கள் பெறுமதியான ஒரு ஃபோனை இவங்களை வச்சு ப்ரொமோட் பண்ணார்கள். அப்படி ஜனனி அவர்களுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக பல இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். அதை வந்து நம்ம நாட்டில் இருக்கிறவர்கள் அதை பெருமையாக பேசணும். எங்க வன்மம் இருந்தால் எங்க அந்த பெருமை என்ன இருக்க போது? வாழுங்க, வாழ விடுங்க இளையவர்களை, வன்மத்தை புகுத்தாதீர்கள், சரிங்களா? பொறாமப்படாதீர்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்களுடைய சம்பவங்கள் பார்க்க ஹாப்பியா இருக்கு. ஜனனியை போல பல பெண்கள் வரணும் அப்படி என்பதான் நம்ம விருப்பம். அது பிக் பாஸுக்குள்ள வந்தாலும் சரி, இல்ல வேற துறை மூலமாகவும் சரி, இளைய பெண்கள் சாதிக்கணும் என்பது நம்மளுடைய வாழ்த்தும் விருப்பமும். அதே போல இந்த வீடியோல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். பிக் பாஸ் 8 தமிழோட இலங்கை போட்டியாளர்களை பற்றிய கேள்வி. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ பல பேர் வந்து இப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட், ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு போடக்குள்ள நமக்கு நம்மளுடைய பிக் பாஸ் பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இமெயில், சில நம்ம நண்பர் தெரிஞ்சவர்கள் வாட்ஸ்அப் மூலம், ஸோ ப்ரோ லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டா, அப்போ இந்த வாட்டியை நமக்கு இல்லையா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களை போக மாட்டாங்களா, இல்லை இதுதான் போட்டியாளர்கள் லிஸ்டா, இலங்கை போட்டியாளர்கள் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஒன்னே என்ன சொல்கிறேன், தெலுங்கு பிக் பாஸ் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து 14 பேர் தான் உள்ளுக்கு போயிருக்காங்க. ஜோடியாக இந்த வாட்டி உள்ளுக்குள்ள அனுப்புகிறாங்க. சிங்கிளா சோலோவா இல்லாமல் ஜோடியாக தான் நீங்கள் உள்ளுக்கு போகணும்னு அது நல்லா இருக்கு அந்த கான்செப்ட். அப்போ அங்கே இருக்க தெலுங்கு ரிவ்யூவர்ஸ், இதுக்கு முதல் பிக் பாஸுக்குள்ளே போனவங்க, அவங்களே சொல்கிறது என்னன்னா, இந்த பிக் பாஸோட கான்ட்ராக்ட் இருக்கு, சைன் இருக்கு, அது வந்து ஒரு 8-7 நாட்களுக்கு முதல் தான் நடந்திருக்கு. ஒருத்தங்க சைன் பண்ணா தான் அவங்க கன்ஃபார்ம்டு, இல்லைன்னா ஜஸ்ட் அ ரூமர், சரியா? அப்போ தமிழ் பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் இனி ஒருத்தங்க கூட சைன் பண்ணல. அப்போ கன்ஃபார்ம் லிஸ்ட்னு சொல்கிறவங்களுடைய நம்பாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போன வாட்டியும் ஒரு பொண்ணு வர்றேன்னு இருந்துச்சு, இலங்கையிலேருந்து கடைசி நிமிஷத்தில் மாற்றப்பட்டது. பிக் பாஸில் எதுவுமே நடக்கும். ஜனனி அவர்கள் கூட ஒரு 17 நாட்களுக்கு முதல் தான் கால் போச்சு பிக் பாஸ் டீம்கிட்ட இருந்து, சரிங்களா? ஸோ அப்போ இந்த வாட்டியும் பிக் பாஸ் எப்போ ஆரம்பிக்குதோ, அக்டோபர் 13 அல்லது 20. ஸோ அப்படி இருக்கக்குள்ள செப்டம்பர் கடைசி வீக்கு 27, 28 அப்படி 28லேருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்கள் நடக்கும். அப்போதான் அந்த ஃபைனல் கான்டெஸ்டன்ட் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள மேபி அந்த டைம்ல இலங்கையிலேருந்து கவிப்பிரியாவோ இல்லை அப்படின்னா இன்னொன்று யாரோ ராஜ் அப்படின்ற இது பேர் ஒரு பொண்ணு, அப்படியான இதுகளோ மேபி அப்படியான பேர்கள் வெளியில வரலாம். ஸோ இவங்க தான் பிக் பாஸுக்குள்ள போறாங்க. லாஸ்ட்லியா ஜனனி வரிசையில இந்த வாட்டி பிரியா, ஏதாவது பிரியா, கவி பிரியா, ஏதாவது பிரியா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேர் வந்து வெளியில வரலாம், சரிங்களா? ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அப்படி என்பதான். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 3 கிழமைக்கு முதல் சொல்ற விடயங்கள் கூட ஷோ ஆரம்பிக்கக்குள்ள மாற்றப்பட்டுரும், சரிங்களா? கடைசியான ஃபைனல் அப்டேட் அப்படின்னா ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 48 மணித்தேலம் 25 மணித்தேலங்கள் முதல் தான் அந்த லிஸ்ட் அப்படின்றது லீக் ஆகும். அப்பதான் கன்ஃபார்ம்டு அப்படின்றது உறுதியாகும். ஸோ அது வரைக்கும் வர்றது எல்லாமே கட்டுக்கதைகளும் பொய்களும் இந்த வியூக்காகவும் தான், சரிங்களா?
ஸோ இது வந்து பிக் பாஸ் 8 தமிழோட இலங்கை போட்டியாளர்கள் அல்ல போக இருக்கிற போட்டியாளர்கள் தொடர்பாக சோஷியல் மீடியாவில் வருகின்ற கேள்விகளுக்கு நம்ம சைட்ல இருந்து பதில். ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.